தகுதியில்லாதவர்களுக்கு பணி ஆணையை வழங்கியதாக திறனற்ற ஸ்டாலின் மீது டிப்ளமோ மற்றும் இன்ஜினியரிங் பட்டதாரிகள் குற்றம் சாட்டினர். இதுநாள் வரை சாலை ஆய்வாளர் பணியிடம் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக பணம் பெற்றுக்கொண்டு போடப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது திடீரென தேர்வு என வந்ததால் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு அரசாணையை மாற்றி தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெற்ற டிப்ளமோ மற்றும் இன்ஜினியரிங் பட்டதாரிகளை தவிர்த்து குறைந்த மதிப்பெண் பெற்ற ITI தேர்வர்களை பணியில் சேர்த்துள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் தனது கையால் அவர்களுக்கு பணி ஆணை வழங்கியதாக டிப்ளமோ மற்றும் இன்ஜினியரிங் பட்டதாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே பணியாற்றும் தனியார் நிறுவனத்தில் 22 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த பங்குதாரரின் சகோதரர் பிடிபட்டார். அகமது கபீர் என்பவர் திருமழிசையில் நடத்தி வரும் தனியார் நிறுவனத்தில் பங்குதாரராக பணியாற்றிய காதர் மைதீன் என்பவர் 22 கோடி ரூபாய் கையாடல் செய்து தனது சகோதரர் மன்சூர் அலி என்பவரின் தலைமையில் தனியார் நிறுவனம் தொடங்கி நடத்தி வந்தார். இதையடுத்து புகாரின் பேரில் மன்சூர் அலி பிடிபட்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் போலி ஆவணங்கள் மூலம் 1 கோடியே 1 லட்சம் ரூபாய் மோசடி செய்த இருவர் பிடிபட்டனர். செங்குன்றத்தை சேர்ந்த ஹேம்நாத் ஜெயின் என்பவர் ஆவடி காவல் ஆணையத்தில் போலி ஆவணங்கள் மூலம் இடைத்தரகர்கள் இருவர் 1 கோடியே 1 லட்சம் ரூபாய் ஏமாற்றியதாக புகார் அளித்திருந்தார். இதன் பேரில் இடைத்தரகர்கள் ஆனந்தகுமார் மற்றும் இளையராஜா ஆகியோர் பிடிபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மோசடி குற்றச்சாட்டுகள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் தனியார் பள்ளி தாளாளர் வீட்டில் கொள்ளையடித்த முக்கிய குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் விடிய அரசின் ஏவல்துறை திணறி வருகிறது. காவேரி நகரை சேர்ந்த தனியார் பள்ளி தாளாளர் சாவித்ரி என்பவரது வீட்டில் முகமூடி அணிந்த நபர்கள் 9 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 31 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட திருச்சி ஆயுதப்படை காவலர் பிரகாஷ் உள்ளிட்ட 9 பேரை பிடித்த நிலையில் முக்கிய குற்றவாளிகள் 3 பேர் தேடப்பட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மேலசூரங்குடியில் இடப்பிரச்சினை தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இருதரப்பினர் ஒருவரை ஒருவர் கட்டை மற்றும் கற்களால் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். ராஜலின் என்ற மீனவர் தனது மனைவி பெயரில் வாங்கிய நிலத்தை கந்தசாமி என்பவருக்கு விற்றுள்ளார். இந்த நிலையில் ராஜலினின் மனைவி நிலத்தை விட்டு செல்லாமல் இருந்ததால் கந்தசாமி வழக்கறிஞருடன் சென்று தகராறு செய்துள்ளார். அப்போது ஏற்பட்ட கைகலப்பில் ஒருவருக்கு மண்டை உடைந்தது. சென்னை திருவெற்றியூர் எல்லையம்மன் கோயில் தெருவில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் என்ற விளம்பர முகாமால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மாணவர்கள் அவதியடைந்தனர். முகாமை நடத்துபவர்கள் வாகனம் நிறுத்த போதிய இடவசதியை செய்யாததால் முகாமிற்கு வந்தவர்கள் வாகனங்களை சாலையில் நிறுத்தியதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பள்ளி மாணவர்கள் சாலையில் நடந்து செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டனர். சென்னையில் அரை மணி நேரம் பெய்த லேசான மழைக்கே ஸ்டாலின் பயணிக்கும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. தொடர்ந்து சாலைகளில் குளம் போல் தேங்கிய மழைநீரை தூய்மை பணியாளர்களை வைத்து அவசரமாக சுத்தம் செய்த அவலமும் அரங்கேறியது. 4000 கோடியில் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை செய்து முடித்துவிட்டதாக விளம்பரப்படுத்திய நிலையில் ஸ்டாலின் பயணிக்கும் சாலையிலேயே மழைநீர் தேங்கியது மக்களிடையே கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை டி நகரில் சாலை தடுப்பு சுவர்களில் மின் கசிவுடன் ஒயர்கள் அருந்து கிடப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்து உள்ளனர். வடக்கு உஸ்மான் சாலையில் மழைநீர் வெளியேறும் வகையில் சாலை தடுப்பு சுவர்கள் ஆங்காங்கே உடைக்கப்பட்டுள்ளது. இதனால் இவ்வழியே செல்லும் மின் ஒயர்கள் அபாயகரமான நிலையில் மின் கசிவுடன் கிடப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கின்றனர். உயிர் பலி எதுவும் ஏற்படும் முன் விடியா அரசின் மின்வாரியத்துறை நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திற்குள் தெருநாய்கள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் அச்சமடைந்துள்ளனர். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் மருத்துவமனை வளாகத்திற்குள் 50க்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரிகின்றன. இதனை விடிய அரசின் சுகாதாரத்துறை கண்டுகொள்ளாததால் நாய்க்கடிக்கு பயந்து மக்கள் தனியார் மருத்துவமனையை நாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மார்க்கெட் கடைகளின் கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியும் இன்னும் நிறைவடையாததால் தற்காலிகமாக ATC பகுதியில் அமைக்கப்பட்ட கடைகளில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்து வருவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். திறனற்ற திமுக நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர்.